எங்க போறோம்? ஸ்பீடா டிரைவர் இருக்காரு. சரி வாங்கியாச்சா? போ. ஹாய்ங்க, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, எங்கள் ஊரில் ரொம்ப பிரபலமான வாவு வலி பொருட்காட்சி அந்த வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். நானே இங்கே வந்து ஒரு 13-14 வருஷம் ஆச்சுங்க. இப்போ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் வரேன். பிள்ளைங்க வேறு இங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு ஸ்கூல் லீவு, அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்றைக்கி லோக்கல் ஹாலிடே. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து திதி கொடுக்குறனால, அதாவது ஆடி அமாவாசை ஆனதுனால வந்து அவங்களோட முன்னோர்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து திதி கொடுப்பாங்க. எல்லாருமே பலி கொடுக்குறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. மற்ற ஊரில் எப்படின்னு தெரியல. ஆனால் எங்கள் ஊரில், அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் குளுத்துறையில் வந்து தாமிரபரணி ஆத்தங்கரையில் வந்து ரொம்ப விசேஷமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். பின்னாடி தெரியுது பாருங்கள், இதுதான் தாமிரபரணி ஆறு. நானுமே இது வரைக்கும் இந்த பலி கொடுக்குறது வந்து பார்த்தது கிடையாது. ஏன்னா பொருட்காட்சி பார்க்க வந்திருக்கிறேன் நிறைய வாட்டி. ஆனால் இந்த பலி கொடுக்குற டைமுக்கு வந்தது கிடையாது. சரி, காலையில் தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னதுனால நானும் காலையில் சீக்கிரமாகவே கிளம்பி வந்துட்டேன். அது என்ன வாவு வலி அப்படின்னு கேட்டிங்கன்னா, மலையாள மாதத்தில் வாவு அப்படிங்கிறது வந்து அமாவாசையை குறிக்கும். பலிங்கிறது பலி கொடுக்கறது. அதுதான் இங்கே அந்த தாமிரபரணி ஆத்தங்கரையில் எல்லா அந்த அர்ச்சகர்கள் எல்லாருமே உட்காந்துருப்பாங்க. அவங்க எல்லாம் ரெடியாக வச்சுருப்பாங்க. நம்ம போயிட்டு நம்மளோட முன்னோர்களுக்காக நம்ம வந்து பலி கொடுக்குறதாங்க அந்த சடங்கு. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஆத்தங்கரையில் சுற்றி ஒரு 3-4 இடத்துல வந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஆளுங்க. நல்ல கூட்டமாக வேறு இருந்துச்சு. பக்கத்துலேயே மகாதேவர் ஆலயம் ஒன்று இருக்குங்க. எல்லோரும் காலையில் கோயிலில் போயிட்டு மகாதேவரை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போயிட்டு அவங்களோட முன்னோர்களுக்கெல்லாம் பலி கொடுக்குறாங்க. எதுக்காக இங்கே இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுறாங்க, எதுக்காக இப்படி கொண்டாடுறாங்க, எதுக்காக இவ்வளவு திருவிழா மாதிரி எல்லோரும் கூடுறாங்க அப்படிங்கிற கதைகள் எல்லாமே நான் அப்புறம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஓகேவா? அதாவது எல்லா வருஷமுமே இந்த பொருட்காட்சி இங்கே நடக்கும், பயங்கரமாக இருக்கும். ஆனால் நான் இது வரைக்கும் இந்த டைமில் இங்கே ஊரில் இருந்தது கிடையாது. முதல் தடவை நான் இன்றைக்கி இருந்திருக்கிறேன். அதான் பயங்கர ஹாப்பியாக இருக்கிறாங்க. நம்ம போகிறோம், வெளியே அப்படியே புத்தனாப்பில் சுற்றி பார்த்துட்டு அப்படியே திரும்ப வரோம். பயங்கர கூட்டமாக இருக்காங்க. யாரண்டா இல்ல நம்ம வெளியே நின்றுட்டு இப்படி பாரு, அதான் ராட்டினம், அதான் அண்ணன் ஊஞ்சால, பயங்கரமா இருக்கு. வாங்க வீடியோ பாருங்க, வேற லெவல்ல தரமா இருக்கும். ஓகேவா? பயங்கர கூட்டமா இருக்கும். எப்படி தப்பி போகாத வருவீங்களா? தப்பி போனா என்ன பண்ணுவியா? தப்பி போனா வீட்டுக்கு வருவோம். எப்படி? ஆட்டோ பிடிச்சு. அம்மா ஃபோன் நம்பர் யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியும். என்ன பண்ணானா? அம்மாக்கு ஃபோன் நம்பர் இருக்கு. அங்க ஒரு இது இருக்கு. அப்பா அப்புறம் காட்டுதல்ல. அங்க போயிட்டு என்ன விட்டுட்டு ஓடி போன எங்க அப்பா அம்மா ஓடி வாருங்க, நான் உட்கார்ந்திருக்கேன் சொல்லணும். சரியா? என்ன சொல்லணும்? எங்க விட்டு ஓடி போனீங்க அப்பா அம்மா ஓடி வாங்க அப்படின்னு சொல்லணும். சரியா? பயங்கர கூட்டமா இருக்குங்க. நிஜமா கொஞ்சம் பயமா வேற இருக்கு. காலையிலே நான் போய் டிக்கெட் எடுத்துட்டேன். இல்லைன்னா டிக்கெட் எடுக்கிறது வேறு பயங்கர கூட்டமாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி வந்து ஆடி அமாவாசை, பலி கொடுக்குறதுனால யார் ஹாப்பியோ இல்லையோ, ஆனால் பிள்ளைங்க பயங்கர ஹாப்பிங்க. ஏன்னா அவங்க பிறந்ததுக்கு அப்புறமா நான் வாட்டி இப்போ தான் இந்த டைமில் லீவுக்கு வந்திருக்கிறேன். எப்போவுமே பிள்ளைங்க கூப்பிட்டுட்டு தான் இருப்பாங்க, வாகுவலி டைமில் வாங்கப்பா லீவுக்கு அப்படின்னு. ஆனால் நான் லீவ் பிளான் பண்ணும்போதெல்லாம் ஏப்ரல் அந்த ஸ்கூல் லீவ் டைமில் தான் பிளான் பண்ணுவேன். இந்த வாட்டி சடனாக வந்ததுனால கரெக்டாக அந்த டைம் கரெக்டாக இருந்துச்சு. பாருங்கள், ஆத்தங்கரையில் இருந்து பார்க்கும்போதே ராட்டினெல்லாம் பயங்கரமாக இருக்குது. நானும் இது வரைக்கும் சீரியஸாக இந்த ராட்டினத்தில் ஏறினதெல்லாம் கிடையாது. வருவோம், வெளியே சுற்றி பார்த்துட்டு போவோம். வீட்டில் காசெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அம்மா டிக்கெட் எடுக்கிறதுக்கு. என்ட்ரி டிக்கெட் மட்டும் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு வந்துட்டு எடுத்துகிட்டு போயிடுவோம். இங்கே இன்னும் வந்து எப்படின்னா, அந்த பூச்செடிகள் அதெல்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும், எக்கச்சக்கமாக இருக்கும். அப்படி அள்ளி தெரிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்பெஷல் தேன்குழல் இதெல்லாம் சாப்பிட்ருக்கீங்களா நீங்கள்? அப்படி சூடாக போட்டு கொடுப்பாங்க. எங்கள் ஊர் ஸ்பெஷல் பலகாரங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாம் திருவிழா பண்டம் அப்படின்னு சொல்லுவோம். வேறு லெவலில் இருக்கும் இதெல்லாம். எங்கள் ஊரில் திருவிழான்னு சொன்னாலே இந்த பண்டம் எல்லாம் வரும். அதுவும் இதெல்லாம் சேர்த்து கொடுப்பாங்க. ஒரு 100-200 கொடுங்க அப்படின்னா எல்லா பண்டத்தையும் ஒன்றா போட்டு கொடுப்பாங்க. அதுவே பயங்கரமாக இருக்கும். பார்த்தீங்களா, டிக்கெட் எடுக்கிற இடம் இப்போ பயங்கர கூட்டமாக இருக்குது. நல்ல வேலை நான் காலையில் வந்தேன் தெரியுமா, அந்த பலி கொடுக்குறத வீடியோ எடுக்க வரும்போது அப்போவே டிக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டேன். அதனால் இந்த டைம் கொஞ்சம் மிச்சமாகிடுச்சு உண்மையிலே. இல்லைன்னா இந்த கூட்டத்தில் ஒரு வழி ஆகிருப்போம். பயங்கர கூட்டமாக தாங்க இருக்குது. அப்படியே உள்ளே வந்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்கூலில் எல்லாம் படிக்கிற, காலேஜில் படிக்கிற பசங்க வந்து என்ன சொல்லுவாங்க, அந்த கைவினை பொருட்களாக அவங்க கையால் பண்ண அந்த இதெல்லாம் ஆர்ட்டு, அப்புறம் சின்ன இந்த வீடுகள் என்ன சொல்லுவாங்க அதெல்லாமே இங்கே வச்சுருப்பாங்க. நம்மளும் வேணாலும் வைக்கலாம். அவங்க பதிவு பண்ணிவிட்டு நம்ம கொண்டு வைக்கலாம். அதுக்கு பரிசு கொடுப்பாங்க கடைசியாக. எது நல்லா இருந்துச்சோ அந்த வின்னருக்கெல்லாம் பரிசு கொடுப்பாங்க. பிள்ளைங்களாம் ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தாங்க. என் பையனுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி பண்ணுற விஷயங்கள் எல்லாம். என்னது இது? குழந்தை. அது இது இப்படி தான் இருந்தா இத்தினோண்டு. அப்ப இவ்வளவு சின்னதாயா? இதை விட சின்னதா இருப்பியா? இவ்வளவு பறந்த உரம் இவ்வளவு சின்னதாயா இருந்தா?
வயிற்று உள்ள இருக்கும்போது அது பாரு அது அதில் எழுதியிருக்கு பாரு. அப்போ மூஞ்சி இருக்கு. ஆமா 19 வீக்ஸ் பாத்தியா, இது 20 வீக்ஸ். அதிதிக ஃப்ரெண்ட். அதிதிக ஃப்ரெண்டா? அப்பா கிரைண்டர் ஆமா கிரைண்டர் எப்படி போகுதுன்னு உள்ள வந்தாலே அவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்குங்க. புதுசாக இருக்குது. நான் எல்லாம் சின்ன வயசுலலாம் வந்தப்போ எல்லாம் இந்த ராட்டினம் எப்போவுமே இருக்கும், மற்ற விளையாட்டுகள் எல்லாமே புதுசாக இருக்குது. கொஞ்சம் பயம் வேறு, நான் எதுலேயும் பெருசாக ஏறினதில்லை. இதை பார்த்தீங்களா, ஏதோ கிரைண்டர்னு ஏதோ சொல்கிறாங்க. நம்மளால எல்லாம் உள்ள போக முடியாது, சுற்றிக்கிட்டே இருக்குங்க. இது அன்ன ஊஞ்சால் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் கொஞ்சம் பயமாக தாங்க இருக்கும். வீட்டில் ஒய்ஃப் வந்து ரைடுன்னு சொன்னாலே ரொம்ப பயப்படுறாங்க. அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு 1-2 இதில் மட்டும் ஏறலாம். அப்படின்னா ஒரு மீன் நல்லா கடிச்சு கொதறான், குழந்தைங்க கடிச்சு கொதறான். ட்ரெயினில் போகிறோம் டிராகன் ட்ரெயின். அது நீங்க பாரு. வண்டி அமர்க்குங்க. எப்படிடா இருந்து? சூப்பரா இருந்து. அதிதி எப்படி இருந்து? எங்க போறான்? பயப்படியாடி? அடுத்த ராட்டில் ஏற போறான். இதுக்கே அழுதா, இனி எப்படின்னு தெரியல. இதில் போகிறத நினச்சா, என் பொண்ணை நினச்சா எனக்கு பயமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த ட்ரெயின் மாதிரி இருந்ததுலேயே பயந்துட்டான். அந்த டைம் அண்ணன் கூட உட்காந்ததுனால ரொம்ப பயந்துட்டேன். இந்த வாட்டி நான் உங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கிறேன் அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு ஏறிட்டோம். நானும் ஏறினது கிடையாதுங்க. உண்மையிலே நல்ல ஒரு ஃபீலு. கொஞ்சம் பயமாகவும் இருக்கும், ப்ளஸ் நம்ம மேலே டாப்பில் இருந்து பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. வீடியோ ஃபுல்லாக அம்மா தான் வரும்போது நல்லா பிடிச்சிருந்தீங்க. யாரைய மாதிரியே இருக்கு. எப்படி இருக்கு மக்களே? அவ்வளோ இப்போ அழுகாது. அவ்வளோதான். அண்ணா கிட்ட இருந்தால் தான் கரைச்சி வரும். அப்பா கிட்ட இருந்தால் அழுகலாம் வராது. வேலண்ட் கண்ண முடியும் கொண்டுச்சுனா ஸ்வீட் கொண்டுச்சுனாப்பா. அப்பா ஸ்வீட் எப்படி இருக்கு? அது எப்படி இருந்து? சின்ன வரைக்கும் போமா? அண்ணாவோட போனோம். நீ அண்ணாத மட்டும். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து குழந்தைகளுக்கு விளையாடுற மாதிரி இந்த என்ன சொல்கிறோம், ஏர் பலூன் மாதிரி வச்சுருந்தாங்க. ரொம்ப நேரம் அவங்க அதிலே விளையாடிட்டு இருந்தாங்க. ரொம்ப டயர்ட் ஆகிற அளவுக்கு வேர்த்து ஊற்றிடுச்சு, அந்த அளவுக்கு விளையாடிட்டு இருந்தாங்க. சரி, அதுக்கப்புறம் இந்த அண்ணன் ஊஞ்சாலையில் ஏறலாம் அப்படின்னு பார்த்தா வீட்டுக்காரம்மா முடியவே முடியாதுன்னு சொல்லிடுச்சு. எனக்கும் கொஞ்சம் பயந்தாங்க இது உண்மையிலே. அப்புறமா பக்கத்துலேயே ஒரு பானிபூரி கடை இருந்து, பானிபூரி வேணுமா, பாப்கார்ன் வேணுமா, ஐஸ்கிரீம் வேணுமா கேட்டதுக்கு பானிபூரினாங்க. அப்புறம் பானிபூரி வாங்கி சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா அங்கே தாங்க வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நைட் ஆயிடுச்சுன்னா அந்த லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம் இன்னும் பார்க்க சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகளுக்கு கொஞ்சம் விளையாட்டு ஜாமான் எல்லாம் வாங்கிட்டோம். பையன் ஒரு மோதிரம் எடுத்தான், பொண்ணுக்கு ஒரு மோதிரம், அப்படி அவங்களுக்கு தேவையான சின்ன சின்ன இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறமா நம்மளோட ஸ்பெஷல் திருவிழா பண்டம் அதையும் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். பொண்ணுக்கு வந்து ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஒரு செடி வாங்கணும் அப்படின்னு சொல்லிடுச்சு. அதுக்காக தேடி ஒரு 4-5 கடை ஏறி இறங்கி கடைசியாக ஒரு என்ன சொல்லுவாங்க, சாமந்தி பூவா, அந்த செடி ஒன்று எடுத்துருச்சு.
சரி, எதுக்கு இந்த இடத்துல இவ்வளோ பயங்கரமாக திருவிழா மாதிரி கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது திருவிழா அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. இது வருஷத்தில் ஒரு வாட்டி அந்த ஆடி அமாவாசை டைமில் அவங்க இறந்து போன முன்னோர்களுக்கு வந்து பலி கொடுக்கறதுக்காக மக்கள் எல்லாமே இங்கே கூட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தாமிரபரணியோட ஆத்தங்கரையில் வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ அவங்களுக்கு ஞாபகமாக, இறந்து போனவங்க ஞாபகமாக வந்து ஒரு தென்னங்கன்று வாங்கி வைக்கிறது முன்னாடி இருந்தே இருக்கிற ஒரு பழக்கம். அப்படி அந்த இடத்துல தென்னங்கன்று வியாபாரம் பண்ண ஆரம்பித்தாங்க. சுற்று வட்டாரத்தில் இருக்கிற விவசாயிகள் என்ன பண்ணாங்கன்னா இங்கே வியாபாரம் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படி வருஷத்துக்கு ஆண்டு சந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. வருஷத்தில் ஒரே ஒரு வாட்டி மட்டும்தான் இந்த சந்தை நடந்துகிட்டே இருந்துச்சு. அப்படி நிறைய மக்கள் கூடுறதெல்லாம் பார்த்துட்டு அப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடம் வியாபார இடமா வந்து பெருக ஆரம்பிச்சிச்சு. பயங்கரமான நிறைய கார்டனு, நர்சரி கார்டனு, அப்புறம் வந்து சின்ன சின்ன பொருட்கள், அவங்க என்னென்ன விவசாயம் பண்ணுறாங்களோ அதையெல்லாம் கொண்டு வந்து வியாபாரம் பண்ணுற இடமாகவும் ஒரு சந்தையாகவும் இந்த இடம் மாற ஆரம்பிச்சு. அப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம், அதாவது 100 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த இடத்துல இவ்வளோ மக்கள் கூடுறதுனால அந்த இடத்த ஒரு பொழுதுபோக்கு இடமாகவும், இந்த விளையாட்டு இது எல்லாமே குழந்தைகள் என்ஜாய் பண்ணுற மாதிரியும் அது எல்லாமே இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சு. எல்லாம் மொத்தமாக ஒரே நாளில் எல்லாம் வந்தது கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எப்போவுமே மக்கள் கூடுற இடம்னு சொன்னாலே வியாபாரம் பண்ணுறதுக்கான இடம் தானே, அந்த மாதிரி ஆரம்பித்ததாங்க இது. இன்றைக்கி வந்து பயங்கர பிரம்மாண்டமாக, முன்னாடி 7 நாள் அப்படி இருந்துச்சு, அப்புறம் 14 நாள் ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து 20 நாள் வந்து இந்த இடம் அப்படியே தான் இருக்கும். பயங்கரமாக இருக்கும். பயங்கரமாக இருக்குன்னா எங்கள் ஊரோட ஒரு பயங்கர ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த வாவுவலி பொருட்காட்சி. இங்கே வர எல்லாருமே இங்கேருந்து ஒரு தாவரமோ இல்லை ஒரு செடி கொடி ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போவாங்க. ஏன்னா இப்போ ஒரு ஆடி மாதம் அந்த டைமில் வந்து மழை சீசன் இருக்கிறதுனால இப்போ வாங்கி வைக்கிற எல்லா தாவரங்களும் செடி கொடிகளுமே நல்லா சூப்பராகவே வரும். அதுக்காகவே எல்லா மக்களுமே இப்போ விரும்பி வாங்கிட்டு போவாங்க. எப்படி இருந்துச்சு வாவுவலி? நல்லபடியாக போயிட்டு விட்டு வந்தாச்சுங்க. யார் ரொம்ப பயந்தது? நாங்க பயந்த மாதிரி வெளியே காட்டல, அவ்வளவுதான். அது ஃபர்ஸ்ட் ரைட்லயே பயந்து அழுதுட்டான் அந்த அளவுக்கு. பாய் பாய்.